ஹலோ. ஆ, சொல்லுங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊர்ல பாப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? பூமாரி, கவின் குட்டில எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடந்த விஷயம் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். நீங்க தனியா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. நீங்க கூட ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லலையே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனி நடக்க போறது பார்க்க வேண்டியதானே. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. இனி மட்டும் நம்ம அவங்களோட ஒண்ணா இருக்கிறத விட வெளியே போறது நமக்கு நல்லது. சேத்துல கல்லு போட்டாலும், கல்லு மேல சேத்து போட்டாலும் சேதாரம் என்னமோ கல்லுக்கு தானே. ஆமா மாப்பிள்ள, சரியா தான் சொல்றீங்க. என்னங்க டீ? திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? எனக்கு யாரு மாப்பிள்ளைன்னு சொல்லிருக்கீங்க? ரகு மாப்பிள்ளையா? ஒரு நிமிஷம். அது வேற ஒன்றும் இல்லை மாமா, நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். அதே உங்களை ஃபோன் பண்ணிட்டு நீங்க வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? நாளைக்கு என்ன சித்திரை முதல் நாள் இல்ல, தமிழ் வருஷ பருப்பு லீவு தான், வீட்டில் தான் இருப்பேன். வாங்க வாங்க. சரிங்க மாமா, அது கேட்கறத சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் போட்டேன். சரி, இன்னைக்கு ராத்திரி பஸ் இல்லைன்னா நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து சேர்ந்துருவேன். வரும்போது குழந்தை கூட்டு வரீங்களோ? இல்ல இல்ல, அவ அம்மா கூட தான் இருப்பா, நான் மட்டும் தான் வருவேன். ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் வரேன் பார்த்துருக்கேன். சரி மாப்பிள்ள, நீங்க வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு எனக்கு போன் அடிக்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரம். அப்ப நான் வைக்கவா? சரிங்க மாப்பிள்ள, வச்சிடுறேன். எனக்கு யார் போன்ல? ரகு மாப்பிள்ளையா? ஆமா ராணி, அவர்தான். திடீர்னு போன் பட்டாரு, என்ன ஏதுன்னு தெரியல, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே என்ன விஷயம் இருக்கும் தெரியலையே. ஒருவேளை இந்த ராகு விவகாரத்து விஷயமா வந்திருப்பாரோ? இருக்கும், அது விஷயமா தான் வருவாரு. நாமளும் என்ன ஏதுன்னு கேட்டு அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. எப்படி அவர் நாளைக்கு வரத்தானே போறாரு, நேர்லயே பேசிக்கலாமே. நானும் மேற்கொண்டு எதுவும் கேட்டுக்கல. அவர் நாளைக்கு காலையில வந்துருவாராம் பாத்துக்க. சரிங்க. சரி, நீங்க டீயை குடிங்க. சக்கரை போதுமாங்க? நீ டீயை போட்டாலே அருமையாக தான் இருக்கும். சக்கரையெல்லாம் கரெக்டாக இருக்கு, போதும் போதும். எனக்கு நாளைக்கு சித்திரம் ஒண்ணு இல்ல, வெத்தலை பாக்கு, பூவு, பழம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி டீ, நம்ம வீட்டில் என்ன ஃப்ரிட்ஜாக இருக்கு, எல்லாம் பழைய வீட்டில் போட்டு வந்தாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்தாலும் இந்த வானலுக்கு வந்து வாடி வதங்கி போயிடும்ல. காலங்காலத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு சாமி கும்பிட்டு போடுவா? எப்படியும் 10-11 ஆகும். சொல்ல முடியாது, மதியம் கூட ஆகலாம். ஏன்னா பிள்ளைங்க பசி தாங்காதுல. காலையில அதுக்கு வரைக்கும் ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேற்கொண்டதையும் சாமி கும்பிட்டு நம்ம எல்லாம் செய்யணும். அப்புறம் என்ன விடு, நான் 6 மணிக்கு எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்படியும் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வரதுக்கு போனோம்ல, அப்போ அப்படியே கையோட எல்லாத்தையும் மற்ற சாமானும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, அதுவும் கரெக்டு தான். இந்த அனல்ல வாங்கி போட்டு அத்தனையும் வடங்கி போயிடும். சரிங்க, காலையில வாங்கிக்கலாம். சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நானும் சொல்லலான்னு பார்க்குறேன், சொல்லவே நேரம் கிடைக்க மாட்டேங்கி. அம்மாடியோ, நேரம் இல்லாத அளவுக்கு நான் ஓடுன்னு ஓடிட்டு கிடக்கேன். உன் கூட உட்காந்து கூட பேச முடியாத அளவுக்கு நான் வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். சரி சொல்லி, என்ன விஷயம்? உங்களுக்கு எப்பவுமே தின்றதாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. வசந்தி ஒரு யோசனை சொன்னாங்க, அது ரொம்ப நல்ல யோசனையா இருந்துச்சு பாத்துங்க. அதை உங்ககிட்ட சொல்லலாமே பார்த்தேன். அது சரி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அதெல்லாம் ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கியா ராணி? நமக்குன்னு ஒரு யோசனை வரணும் பார்த்துக்க. ஐயோ, அடுத்தவங்க பேச்சு கேட்ட ஆற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாளிங்க. வசந்தி சொன்னது நல்ல யோசனை பார்த்துங்க. அதனாலதான் நானும் வந்து சரின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பக்கத்து ஊர்ல இலவசமா தையல் தேய்ச்சி சொல்லி தரப்படுறாங்களாம். முதல் 50 பேருக்கு தான் சொல்லுவாங்களாம். இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சு முடிஞ்சு பள்ளிக்கூடம் லீவ் விடுறாங்களா, அதனால பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே தையல் கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்களா பாத்தீங்க. முதல் 50 பேருக்கு இலவசமா சொல்லி கொடுத்து மேற்கொண்டு அவங்க நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா இலவசமா தையல் மிஷின் கூட அரசாங்கம் மூலமா தர வச்சு தருவாங்களாம். எப்படி இன்னும் ஒரு வாரத்தில் பூமாரிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஊருக்கு போயிடும்ல. அதனால நான் இந்த பிள்ளைகளை அங்கே ஊரில் விட்டுவிட்டு வந்து இந்த தையல் கிளாஸுக்கு அதை கற்றுக்கலாம்னு நினைக்கிங்க. ஒரு 15 20 நாள் ஆகுமா பார்த்துங்க. நல்லா சொல்லி கொடுத்து இலவசமாக தையல் மிஷின் வாங்கிட்டா நாமளே மிஷினை வீட்டிலே போட்டுக்கிட்டு துணி தைக்கலாம்ல. அவ்வளவு ஏன், நாம துணி தைக்கிறதுக்கு வெளியே தானே கொடுக்குறோம். அதை கொடுக்காம நாமளே வீட்டில் வச்சு தைச்சு விட்டுனா வெளியே கொடுத்து தைக்கிற செலவாது மிச்சமாகலங்க. பழைய துணியெல்லாம் ஊசி வச்சு நூலை வச்சு தைக்க வேண்டியதாக கிடக்கு. மிஷின் இருந்துச்சு நாமளே தையல் மிஷினை தைச்சிக்கலாம்ல. நல்ல யோசனை தான். ஆனா இதுக்கு முன்னாடி ஏதோ கம்பெனில வேலைக்கு போப்பதை சொல்லிட்டீங்க. சொன்னீங்க, அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால வேலைக்கு ஆள் எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம இதை போய் கத்துக்கலாம்னு சொல்லிச்சு வசந்தி. எனக்கும் அதுவே சரின்னு பட்டுதுங்க. இந்த மிஷின் ஒன்று வாங்கி வீட்டில் போட்டுவிட்டு துணி தைக்க நல்லா கற்றுக்கிட்டோம்னா எல்லாரும் நம்மகிட்ட தைக்க கொடுப்பாவுல. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு துணி தைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். நான் இதுக்காக வெளியே வேலைக்கு போனோம். மிஷின் இருந்துச்சுன்னா நாமளும் வீட்டில் உட்காந்துட்டு மற்றவங்களுக்கும் தைச்சு கொடுக்கலாம், நமக்கும் தைச்சிக்கலாம் இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? சாணி, நீ சொல்றது நல்ல யோசனை தான். ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான். நீ வெளியே போய் வேலை செய்யறதுக்கு வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம். பரவாயில்ல. இப்போ எல்லாம் உனக்கு வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கல போல, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு என்ன இருந்துட்டே இருக்கோ? ஆமாங்க, முன்னால சொந்த வீட்டில் இருந்தோம். அப்படின்னா ஏறி வேலை விடுவாங்க, அதுக்கு மட்டும் போயிட்டு கிடந்தேன். ஆனால் இப்போ அப்படியே வாடகை வீட்டில் கிடக்கும். மாதம் 6000 வாடகை கொடுக்கும். இந்த மாதம் 6000 வாடகை மட்டும் நம்ம கையில் இருந்தால் நமக்கு எவ்வளோ செலவு மிச்சமாகும். நான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யலாம்ல. செஞ்சு நம்ம வீட்டு வாடகை கொடுக்குற அளவுக்கு காசு சம்பாதிச்சா கூட போதுமே. என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம்தான். ஒவ்வொரு பொண்ணுமே சுயமா தொழில் ஏதாவது செஞ்சு முன்னேறணும். அதுல எந்த தப்பு இல்லை. உனக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இருக்கிறா. நீ பக்கத்து ஊர் தானே.
ஆமாங்க, பஸ் தான் அடிக்கடிக்கு இருக்கே, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அதனால பயமே இல்லை. காலையில போயிட்டு ஒரு மத்தியானத்துக்கு ஒரு 3 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குமா பார்த்துக்கோங்க. சரி சரி, உன் இஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ் கே, எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவீங்கன்னு. ஆச்சி என்ன பண்ணுத? இருட்டி, எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம்ல, அந்த படத்தை இதுல வையே. நாளைக்கு சித்திரை ஒண்ணு தம்மவாசி பருப்பு பறக்கத்துல. அதான் இன்னைக்கு ராத்திரியே இந்த மாதிரி ஒரு தட்டுல பூவு, வெத்தலை பாக்கு, பழம், முக்கணியில இருக்க மாப்பழம், வாய, அப்புறம் நம்ம கிட்ட இருக்க காசு நகை இது எல்லாத்தையும் இதுல வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு ராத்திரி கொண்டு போய் பூசு ரூம்ல வச்சிடணும். காலையில விடிஞ்சதும் கண்ணை முடிச்சு இந்த கண்ணாடி வழியா இதுல இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்போட இருப்போம்னு அர்த்தம். இதுக்கு பேரு சித்திரை கனி காணுதல். ஏன் உனக்கு தெரியாதாக்கா? நான் தான் சொல்லி கொடுத்துருக்கலாம் உனக்கு. ஆமாச்சி சொன்னதியா, ஆனா ஒரு வருஷம் செய்வேன் ஒரு வருஷம் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு சரியா ஞாபகம் இல்லை பார்த்துக்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க இதெல்லாம் நான் முறையா சாமி கும்பிட்டதே கிடையாது. ஏட்டி, இதெல்லாம் ஒரு சாங்கியம். இப்படிலாம் செஞ்சோம்னா இந்த வருஷம் ஃபுல்லா நாள் நல்லா இருக்கும் அப்படின்ற அர்த்தம். அதனால தான் வருஷ பிறப்புக்கு முதல் நாள் ராத்திரியே இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அப்ப இந்த வருஷம் நான் கோடீஸ்வரி ஆயிடுறது கன்ஃபார்ம், அப்படிதானே? ஏட்டி, இப்பதானே சொன்னேன் இது ஒரு சாங்கியம்னு. இதான் சக்குன்னு படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா பணம் ஒன்றும் கொட்டாது பார்த்துக்க. கோடீஸ்வரி ஆயிடுவேன்னு கனவு கண்ட மட்டும் கோடீஸ்வரி ஆயிட முடியாது. அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முயற்சி செய்யணும். அப்பதான் வந்து வாழ்க்கையில பணத்தை இது பண்ண முடியும், நல்லா சந்தோஷமா வாழ முடியும். கிடைச்சிருமே கேட்டுக்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளை எங்க சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் ஃபாலோ பண்ணுதுங்க, ஒழுங்கா சாமி கூட கும்பிட மாட்டேங்கிறீங்க. அது என்னமோ சரிதான் தம்பி, நம்ம காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு போல. இதுக்கப்புறம் வர காலத்துக்கு பிள்ளைகளா சாமி கும்பிட கூட கும்பிடாதீங்க. எதுக்கோ கடமைக்கு ஏனோ தடனே கருப்பட்டி ஏற்றி வச்சு கையாத்தி கும்பிட்டு கிளம்பி போயிட்டா கிடப்பாங்க போல. பெரியவங்க இருந்து பார்த்து இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து வளர்த்தாதே உண்டு. இல்லாட்டி அதுக்கு பாட்டுக்கு கம்முன்னு கிடக்கும். ஏட்டி, இந்த தட்டை நான் கொண்டு போய் பூசுறோம்ல கண்ணாடி ஒண்ணு வச்சு எல்லாம் வச்சுட்டு வா போ. ராத்திரி தானே ஆச்சி வைக்கணும்னு சொன்னேன், இப்ப சாயங்காலம் தானே அது வேற வச்சுக்கலாம். ஏட்டி, அதுக்குனே இதுங்கனே இப்பயா பணம் நகலாம் கிடக்கல, உள்ள கொண்டு போய் வைட்டி. அடியே அடியே சின்னப்பளே, எங்கடி உன் மாமியார் அண்ணலட்சுமி எங்க கிடக்கா? அவங்கள பத்தி எங்கிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, குடும்பமே பிரார் குடும்பம் போல இருக்கு. அது அவளை பத்தி கேட்டோனே தெரியாதுன்னு சொல்லி மறுப்பீங்களா? ஒரே குடும்பத்துல இருந்துட்டு ஒருத்தரை பத்தி தெரியலன்னு சொன்னா நாங்க இதை நம்பிடுவோமா? டாடி சீவகட்ட சீவி புடும் மாதிரி சீவி இங்க வந்து என்னதா வந்து கத்திட்டு கிடக்குவா? வேற கிளவி வாயை முடிட்டு அமைதியா சொல்லிவிட்டேன். ஏமா என்னமா நீ வந்து பாட்டு நீ பாட்டு கத்திட்டு இருக்க அவைலபிள். அதானே, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எது வந்தாலும் எங்க அத்தையோட வச்சு கொடுங்க. எதுக்கு எங்களை பார்த்து கத்திட்டு கிடக்கீங்க? உங்களுக்கா அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா உடனே நான் நம்பிடுமா? ஒரே வீட்ல ஒண்ணா எல்லாரும் இருக்கீங்க. அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லையா? இதெல்லாம் யாராச்சும் காது மூக்கு குத்தாம இருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு ஆல்ரெடி காது மூக்கு நாக்குன்னு எல்லாத்தையும் குத்தி தான் வச்சிருக்கேன். எனக்கு நாக்கு குத்தி வச்சிருக்கியா? ஆத்தாடி, நாக்குல குத்திட்டு எப்படி சாப்பிடுவியா? எங்க அந்த நாக்கு கொஞ்சம் காட்டேன், எப்படி குத்தி இருக்குன்னு பாக்க. இந்தாமா கிளவி, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே நாக்கு காட்ட சொல்ற. இதுல கொஞ்சம் நல்லா இல்ல பாத்துக்க. எதட்டி நல்லா இல்ல? நாக்குல குத்தி இருக்கு, மூக்குல குத்தி இருக்குது. இல்லாத பொய்யெல்லாம் நீ அடிச்சு விட்டுட்டு நாங்க போய் குடும்பம் பித்தராடு குடும்பம்னு எங்களை பார்த்து சொல்லுத. நீ சொன்னதா நான் கேட்டேன். உடனே நல்லா இல்லன்னு சொல்லுத. இப்போ என்ன விஷயத்துக்கு இங்க வந்து கத்திட்டு கிடக்க? அத சொல்லு முதல்ல. என்ன விஷயமா? நல்ல என் தலையில முளக அரைக்க பாத்துட்டாளே. இந்த வீட்டு மகாராணி அவளை பார்த்து நல்லா 4 வார்த்தை நடக்கிட்டு கேட்டு போல தான் வந்தேன். என்கிட்ட நான் 5000 ரூபாய் காசு வாங்கி விட்டு வட்டி போட்டு அடுத்த அரை மணி நேரத்துல 6000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தவா. கடைசியில வந்து காசு கட்டுறதுக்கு இல்லாத போல வியாக்கெல்லாம் பேசி விட்டு விரலுக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்தா. இந்த இது வச்சுக்கேனே, நீங்களும் பார்த்துட்டு தானே கிடந்தீங்க. சரி, அந்த மோதிரம் எம்பிட்டு விலை போவோம், எம்பிட்டு பவுன் கிடக்குன்னு சரின்னு கடைக்கு கொண்டு போனேன். அந்த கடைக்காரன் பார்த்துட்டு இது தங்க மேல கவரிங்னு சொல்லுதா. என்ன குடும்பமே கம்மனு கிடக்கு, நம்ம சொன்னதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம கிடக்காக. சரி இல்லையே, ஏதோ ஒண்ணு சரி இல்லையே. சரி, இப்ப அதுக்கு என்னன்றவா? என்னது? என்னம்மா உங்க வீட்டு நகை கவரிங்னு சொல்லுதா அந்த கடைக்காரே? அதுதான் நான் சொல்லிட்டு கிடக்கேன். நீ என்ன கம்மனு கேட்டுக்கிட்டு சரி சோரின்னு சொல்லிட்டு கிடக்க. சரி, இப்ப அதுக்கு என்னன்றவா? என்னது? அதுக்கு என்னவா? என்னம்மா இப்படி எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கே, அதிர்ச்சி ஆகாம அமைதியா இருக்கீங்க அத்தனை பேரும். இல்ல என்ன உள்குத்து ஏதாவது ஒளிஞ்சிருக்கா என்ன? இல்ல நீ ஏமாத்திட்டு இல்ல குடும்பத்தை சேர்ந்து நடி சீவ கட்ட மவளையா வகுத்து பத்துக்க. நாங்களாம் வந்து விரலக்கிற மோந்தத்தை கழட்டி கொடுத்து இந்த ஆட்டி வச்சு கொள்ள சொல்லி கொடுத்தா உன்ட்ட யார் நகைய குத்தாலோ அவ வருவா. அவகிட்ட உன் வச்சுக்க உன் பஞ்சாயத்தை. எங்க பக்கம் ஏதாவது திருப்பின செவடு பிஞ்சு போட மாட்டியா? வந்துட்டா சொரக்கால உப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இங்க பாரு, உனக்கு நகை கொடுத்து உன் கடனாலே அரைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்பிட்டு பேசிட்டு கண்டாவளா. அந்த அம்மா வீட்டுல இல்ல, வெளி உலகத்துக்கு கழுத்துல போட்டுக்க நகையெல்லாம் காட்டிட்டு வரணும்னு கிளம்பி போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துல வருவாங்க. அந்த உடனே உன் பஞ்சாயத்தை அந்த அம்மாட்ட வச்சுக்க. அம்பிட்டுதான், மத்தபடி எங்க பக்கம் எதுவும் திருப்பி கூடாது சொல்லிவிட்டே. ஓஹோ, மகாராணி ரோட்டுக்கு போயிருக்காங்களா? வரட்டும். எம்பிட்டு நேரானாலும் சரியா படத்துக்கு ஒரு பதில் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இங்கே தான் நான் உட்காந்துருப்பேன். எம்பிட்டு நேரம் வேணா ஆட்டம். இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவன் வந்து எனக்கு ஒரு முடிவு சொல்லட்டும், அதுக்கப்புறம் மட்டும் தான் போவேன் இந்த வீட்டை விட்டு.
நீ என்னென்ன பண்ணிட்டு போ, எங்க பக்கம் வராத அமைதியா. கேட்டி நீ ஏன் தட்டை வச்சுட்டு காட்டிட்டு வரத? போட்டி உள்ள போய் ஆக வேண்டிய அடுத்த வேலையை பாரு. நாளைக்கு இந்த புது வருஷம் பிறக்குதுல்ல, போய் வீட்டுல இருக்கிற வேலை செய்வோ போ. டேய் சின்னாசு வாடா, அவளாச்சு அந்த அம்மா வச்சு நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, வா போவோம். ஆமாப்பா வாங்க போவோம். என்ன இது ஆளாளுக்கு நீ அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. அடி ஆத்தாடி, இந்த அனுலட்சுமி கிட்ட பணத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதானே புரியுது. சொந்த காய்ச்சலியே சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி இல்ல நான் வச்சுக்கிட்டேன். வரட்டும் நீ எப்படி நேரம் சரி, என் பணத்தை வசூல் பண்ணாம இந்த வீட்டு விட்டு போறதே இல்லை.